ஏழாம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 2 அறம் என்னும் கதிரில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தியடிகள் எப்போதும் வாய்மையை பேசினார். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை பிளஸ் சொல். அறம் பிளஸ் கதிர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறக்கதிர். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. பொறுத்துக. விளைநிலம். இன்சொல் விதை ஈகை களை. வன்சொல் உரம் உண்மை. குருவினா அறக்கதிர் விளைய எதனை எருவாக இட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார். இதற்கான விடை பக்க எண் 28. குருவினா ஒன்றிற்கான விடை உண்மை பேசுதல் என்னும் எருவினை இட வேண்டும். நீக்க வேண்டிய களை என்று அறநெறிச்சாரம் எதனை குறிப்பிடுகிறது? வன்சொல் என்னும் களையை நீக்க வேண்டும். சிறுவினா இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக முனைப்பாடியார் கூறுவன யாவை? சிறுவினா ஒன்றிற்கான விடை பக்க 25 பாடலின் பொருள். அது கீழே இனிய சொல்லையே அதில் ஆரம்பித்து அந்த பாரா முடிகிற வரையும் செய்ய வேண்டும். அதுவரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை. சிந்தனை வினா. இளம் வயதிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நற்பண்புகள் எவை என கருதுகிறீர்கள்? இளம் வயதிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நற்பண்புகள்: அறம் செய்தல், உதவி செய்யும் குணம், தொண்டு செய்தல், மன்னிக்கும் குணம், ஒற்றுமையாக இருத்தல், நாட்டுப்பற்றுடன் இருத்தல், துணிவு மிகுந்த செயல்களை செய்தல், கீழ்ப்படிந்து நடத்தல், தூய்மையுடனும் உண்மையுடனும் நியாயமாக இருத்தல், பிறர் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுதல், கருணையுடனும் இரக்கத்துடன் இருத்தல், பண்புடையவராய் திகழ்தல், சகிப்புத்தன்மை, தன்னலமின்றி பிறர் நலன் பேணுதல், நன்மை செய்ய விரும்புதல், அடக்கம், அமைதி காத்தல், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் வெளிப்படையாக இருத்தல். Thank you. Please subscribe my channel.